ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள நாமத்தினாலே இன்றும் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய திட்டங்களை தீர்மானித்து நம்முடைய அறிவுக்கும் நம்முடைய புத்திக்கும் எட்டாத மகா பெரிய அதிசயங்களை தம்முடைய வார்த்தையினாலே செய்து கொண்டிருக்கிற வார்த்தையின் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வாரத்தின் முதல் நாளில் அவருக்கு ஆராதனை செலுத்தி அவர் நாமத்தை உயர்த்தி அவர் பாதத்தில் காத்திருக்கிற அமர்ந்திருக்கிற அவருடைய வார்த்தைக்காக அவருடைய சத்தத்துக்காக அமர்ந்து காத்திருக்கிற தேவ ஜனமாகி நமக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யமும் சுகமும் பலனும் பாதுகாப்பும் பெருகும்படி கையை தட்டி கட்டளை வைப்பது. அல்லேலூயா அல்லேலூயா. தேவன் நம்மை நாளுக்கு நாள் பெருக செய்கிறவர். ஆமென். எதுக்கு சொல்றேன்? இப்போ முதல்ல ஒரு வார்த்தை விசுவாசம் வந்து கர்த்தருடைய ஆவியில் வந்து என் தேவன் என்னையும் என் குடும்பத்தையும் நல்ல சத்தமா சும்மா அமைதியா இருக்காது. அமைதியா இருக்கிற இடமே கிடையாது, சந்தோஷமா இருக்கிற இடம். அல்லேலூயா. என் தேவன் என்னையும் என் குடும்பத்தையும் நாளுக்கு நாள் பெருக செய்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா அல்லேலூயா. என்னை ஆசீர்வதிப்பதே சொல்ல, என்னை ஆசீர்வதிப்பதே சொல்ல, என்னை ஆசீர்வதிப்பதே, என் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பதே, என் குடும்பத்தை ஆசீர்வதிப்பதே என்னை அழைத்தவருக்கு பெரிய கையை தட்டி கட்ட வேண்டும். அல்லேலூயா அல்லேலூயா. ஒரு வார்த்தை சொல்லு, ஆண்டவரே உம்மால் எல்லாம் ஆகும். சொல்லு, ஆண்டவரே உம்மால் எல்லாம் ஆகும். ஆமென். நீர் அதிசயங்களை செய்கிறவர். ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. ஒரு முக்கியமான ஒரு செய்தி இந்த நாளில் கர்த்தர் கூட பேச போறாரு. விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஆமென். விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான், நம்புகிறவர்கள் பாக்கியவான்கள், செவி கொடுக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா அல்லேலூயா. திரும்ப சொல்றேன் ஒரு வார்த்தை சொல்றேன். நாம யாரு? ஒரு வார்த்தை படி. சங்கீதம் 103:14 வசனத்தை வாசி. நம்முடைய உருவம் எப்படிப்பட்டது என்று அவர் அறிவார். அல்லேலூயா. எனக்கு நம்முடைய உருவம், அப்ப உன் முகம் என் முகம் யாருக்கு தெரியும்? கவனிக்கிறீங்களா? அப்புறம் படிக்கலாம் பைபிள்ல. உன் முகத்தை யார் பாக்குறாரு? இப்ப ஒரு கேள்வி. அவரை உன்னத்தை உனக்கு அவர் இல்ல, ஆண்டவர் சொல்ல போறாங்க. உலகத்துல வர அவரை உனக்கு தெரியுமா, உன்ன அவருக்கு தெரியுமா அப்படி கேட்கறான கேள்வி. இப்ப ஒரு பெரிய அரசியல் தலைவரோ அதிகாரம் உள்ளவரோ பெரிய ஆக்டரோ யாராவது இருக்கிறாங்க, அவரை பிரபலமானவர்கள் நமக்கு என்ன பண்ண தெரியும்? என்ன பண்ணா தெரியும்? பிரபலமானவருக்கு நம்ம பத்தி தெரியுமா? தெரியாது. அல்லேலூயா. லோக்கல்ல இருக்கிற கவுன்சிலர் கூட நாம யாரும் என்ன பண்ணாதே தெரியாது. ஆனா கவுன்சிலர் நமக்கு தெரியும். இவர்தான் இந்த தொகுதி, இந்த 46வது 45 வட்டத்துக்கு இவர்தான் வட்ட செயலாளர், இவர்தான் கவுன்சிலர் நமக்கு தெரியும். ஆனா நம்ம கவுன்சிலர் தெரியுமா? ஆமா. எதுதான் தெரியும் ஒரு கண்ணுக்கு? கவுன்சிலருக்கோ வட்ட செயலாளருக்கோ எம்எல்ஏக்கோ எதுதான் கண்ணுக்கு தெரியும்? ஓட்டு என்ன தெரியும் கண்ணுக்கு? உன்னை வச்சுன்னா வாங்கணும் அவரு. ஆமா, உன்னை வச்சு அவருக்கு ஓட்டு வாங்கிடணும். அப்பதான் உன்னை வந்து என்ன பண்ணுவாரு? பாப்பாரு. ஆமாவா இல்லையா? உண்மையா இல்லையா? எம்எல்ஏக்கு நிக்கிறவர் வந்து உன்னை எப்ப வந்து பாப்பாரு? அவருக்கு ஏதோ தேவை இருக்குது, அப்ப வந்து என்ன பண்ணவர்? உன்னவரு அப்ப பாப்பாரு. ஆமே. இப்ப நம்ம லோக்கல்ல இருக்கிற ஆளுக்கு நம்ம பத்தி தெரியாது, யாருக்கு நம்ம பத்தி தெரியாது, அதிகாரம் உள்ளவருக்கு நம்மளுக்கு தெரியாது, ஆட்சியர்களுக்கு நமக்கு தெரியாது, பெரிய ஆட்சிக்கு நமக்கு தெரியாது, யாருமே நம்ம தெரியாது. ஆனா நமக்கு அவங்க எல்லாரும் என்ன பண்ணோம்? தெரியும். ஆனா வானத்தையும் பூமியையும் உருவாக்கினவர் ஒருவர் இருக்கிறார். அவருடைய கண்ணு யார பாக்குது? யார பாக்குது? அப்போ முகம் அவருக்கு தெரியுமா தெரியாதா? இந்த 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 பொண்ணு இந்த பக்கம் அபோட்டுல போடு. யாரு இது? யாரு போடு? அபோட்டு இப்படி திருப்பி போடு. ஏஞ்சல் இப்படி திருப்பி போடு. நீ அவரோட முதல்ல பத்து டிஸ்டர்ப். உன் முகத்தை என் முகத்தை யார் பாக்குறாரு?
இப்ப வேதம் சொல்லுகிறது நம்முடைய உருவம், நீ எப்படிப்பட்ட உருவத்தில் இருக்கிற, இப்ப என்ன ட்ரெஸ்ல வந்திருக்கிற, யார் பாக்குறாரு? பாக்குறாரா இல்லையா? அவே அப்ப நான் போட்டு இருக்க ட்ரெஸ் யார் பாக்குறாரு? சொல்ல, நான் போட்டு இருக்க ட்ரெஸ் சொல்லுமா. நான் போட்டு இருக்கிற ட்ரெஸ் யார் பாக்குறாரு? கர்த்தர் பாக்குறாரு இல்லையா? அப்ப என் முகத்தை பாக்குறாரு இல்லையா? அவன் சொல்ல, நம்முடைய உருவம் எப்படிப்பட்டது என்னதென்று அவர் அறிவார். ஆமென். அல்லேலூயா. உன்னை எவ்வளவு அழகா படிக்கணுமோ உன்னை படிச்சுட்டாரு. அப்ப நீ அழகா இல்லையா? அழகா இல்லையா? என்ன சொல்லு? நான் அழகா இருக்கிறேன் சொல்லு. நான் நினைக்கிறேன் அழகா இருக்கிறேன். உனக்கு தெரியல உன்னை பத்தி. ஆமென். நம்முடைய உருவம் என்னதென்று அவர் அறிகிறார். புரிஞ்சுக்கப்போ, நீ எப்படி இருக்கிற, என்ன அழகா இருக்கிற, என்ன ட்ரெஸ் போட்டு இருக்கிற, எப்படிப்பட்ட நகை போட்டு இருக்கிற, எப்படி இருக்கிற, எல்லாம் அவருக்கு தெரியும். அது எல்லாம் மகிமையானதான். அது மகிமையில வச்சிருக்கிறாரு. எதுல வச்சிருக்கிறாரு? மகிமையில வச்சிருக்கிறாரு. ஆனா நமக்கு ஒரு பேர் இருக்குது. என்ன சொல்ற? நீ மண்ணு. நல்லா புரிஞ்சுக்கோ. எதுக்கு மண்ணுக்கு நம்ம ஒப்பிடுறாருன்னு நான் சொல்ல போறேன். இப்ப ஒரு வசனத்துக்கு மேல போயிட்டு இந்த சத்தியத்தை ஆதிக்கு வருவோம். ஆதி ஆகும் 2:7 டச் பண்ணிட்டு வருவோம். 8 வாசி பண்ணுவோம். ஒரு மேல் வசனத்தை மற்றபடி வரிய மட்டும். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமி மண்ணினாலே உருவாக்கி. அல்லேலூயா, அல்லேலூயா. அத டக்கு இங்க கவனிக்கணும். அங்க பச்சை டக்கு இங்க பிடிக்கணும். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமி மண்ணினாலே உருவாக்கி. நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப ஏன் நம்ம மண்ணு சொல்றாருன்னா, இப்ப ஒரு கல்ல நல்லா புரிஞ்சுக்கோ. நல்லா கவனிக்கணும். எல்லாம் ஒரு கல்ல அவர் செதுக்கி உருவாக்கி அந்த மனுஷனா மாத்த முடியுமா? மாத்த முடியாதா? மாத்த முடியுமா? மாத்த முடியாதா? நல்லா கவனிக்கணும். நல்லா கவனிக்கணும். ஒரு விஷயத்தை கவனிக்கணும். ஒரு மரத்தை வெட்டி அதை செதுக்கி அதை மனுஷனா மாத்த முடியுமா? முடியாது. அவருக்கு முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதாவது மனுஷனை அவர் மண்ணில் உருவாக்கி என்ன பண்ணிட்டாருன்னா, நம்முடைய பாதத்துக்கு கீழ்படுத்திட்டாரு. எதுக்கு கீழ்படுத்திட்டாரு? இப்ப நாம எது மேல நிக்கிறோம்? எது மேல நிக்கிறோம்? எது மேல நிக்கிறோம்? கல்லு மேல நிக்கிறியா? மரத்து மேல நிக்கிறியா? எது மேல நிக்கிறோம்? மண்ணு மேல நிக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப நம்ம பாதத்துக்கு கீழே இருக்கிற ஒண்ணுக்கும் உதவாத அற்பமா எண்ணப்பட்ட அந்த மண்ணான நம்ம தான் அவர் எடுத்து மனுஷனாக உருவாக்கிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். மனுஷன் காலுக்கு கீழே இருக்கிற, மனுஷன் விதிக்கிற, அற்பமா எண்ணுகிற அந்த மண்ணை எடுத்துதான் கர்த்தர் மனுஷனா என்ன பண்ணாரு? உருவாக்கிட்டாரு. ஆமென், ஆமென், அல்லேலூயா. திரும்ப கவனிக்கணும். மலையை பார்த்து மலையை கூட அந்த கல் மலையை கூட எப்படி பாக்குற? மலை எப்படி பாக்குற? அண்ணாந்து பாக்குற. மரத்தை எப்படி பாக்குற? ஆனா மண்ணை பார்த்து எப்படி பார்க்கணும்? அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் திரும்ப சொல்றேன்? நம்முடைய உருவம் என்னதென்று அவர் அறிவார். நம்மை மண் என்று நினைவு கூறுகிறார். உனக்குள்ள எந்த விதமான மேட்டுமை எண்ணமும் வரக்கூடாது, பெருமை வரக்கூடாது, வீண் புகழ்ச்சி வரக்கூடாது. ஆமென், அல்லேலூயா. அதனாலதான் எப்ப உனக்கு பெருமை வருதோ, எப்ப உனக்கு தன்னை உயர்த்த நினைக்கிறியோ, அப்ப ஒரு எண்ணம் வரணும், நான் யாரு? நான் யாரு? மண்ணு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அந்த திரும்ப ஆதியாகமம் 2:7 எடுத்து வாசி. ஒரு முக்கியமான செய்திக்கு முன்னோட்டமா நான் உன்கிட்ட பேசுறேன். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கினார். ஜீவ சுவாசத்தை அவர் நாசியில ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்மாவானான். அல்லேலூயா, அல்லேலூயா. எதற்கு படிச்சாரு? ஆனா ஒரு வார்த்தை சொல்லுது, உனக்கு இப்படி போயிட்டு வந்தா உனக்கு கரெக்டா இருக்கும். ஏசாயா 64 ஏசாயா 64 8 வசனம் சொல்லுது. எடுத்து வாசிட்டு வா. செய்தி அப்பதான் உனக்கு புரியும். ஏசாயா 64 8 வசனம். இப்பொழுது கர்த்தாவே
நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண். அல்லேலூயா. மூசா படிச்சிருக்கோம். நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் உங்களுடைய கரத்தின் கிரியைகள். அல்லேலூயா. இப்ப இந்த ஊழியக்காரர் என்ன சொல்றாருன்னா, நாங்கள் யாரு? களிமண். நான் சொல்றது புரிஞ்சுக்கணும், நான் புரிஞ்சுக்கணும். இது ஊழியக்காரருடைய வெளிப்பாடு. அவர் என்ன சொல்றாரு? இப்போதும் நீர் எங்கள் பிதா, நாங்கள் யாரு? களிமண் அப்படின்னு நிக்கிறீங்க, அது களிமண். ஆனா ஆதியாகமம் 2:7 ஆவியானவர் எழுதுறாரு. என்ன எழுதுறாரு? பூமியின் மண்ணினாலே. நல்லா புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. இங்க களிமண் எழுதுகிறதா? ஆதியாகமம் 2:7 களிமண் எடுத்தான்னு எழுதுகிறா? எது எடுத்தாரு அவரு? பூமியின் மண்ணு. இப்ப உன்னை நேரம் இப்ப நான் எல்லாரும் இப்ப என்ன பண்றேன்னா, அப்படியே ஆவியில் நிரப்பி நேரம் உன்னை பீச்சுக்கு கூட்டு போறேன். எங்க கூட்டு போற? அப்படியே கூட எல்லாம் பீச்சுக்கு வாங்க, பீச்சுக்கு போயிடலாம். நான் போயிட்டுமா? பீச்சில் இருக்கிறோம். எங்க இருக்கிறோம்? பீச்சில் இருக்கிறோம். இப்ப பசங்க, சின்ன சின்ன பசங்க அந்த மண்ணை அப்படியே கூட்டி என்ன பண்றானுங்க? சீக்கிரமா மண்ணை என்ன பண்றாங்க பசங்க? பாரு, பசங்க பீச்சில் பாரு பண்றத பாரு. இப்ப அந்த மண்ணை அப்படியே கூட்டி என்ன பண்றானுங்க? அதுல ஒரு வீடு கட்டுறானுங்க. அதுல என்ன பண்றான்? பொம்மை மனுஷனை போல மனுஷன் போல வரையறாங்க இல்லையா? வரையறாங்க இல்லையா? இப்ப இந்த விஷயத்தை தான் ஆதியிலே நம்முடைய தேவன் ஏதேன் தோட்டத்தை பண்ணிருப்பாரு. அல்லேலூயா. இப்ப அந்த பீச்சில் இருக்கிற அவர் சொன்னாரு, ஆபிரகாமை பார்த்து சொன்னாரு, பூமியின் மரணத்தினை பார்க்கலும் சமயம் என்ன பண்ண நானே பெருக்கப்படுவேன். என்ன பண்ண? பூமி மண்ணை பார்க்கல. இப்ப இந்த பூமியின் மண்ணை எடுத்துதான் இந்த பூமி மண்ணுக்கு உயிர் இருக்குதா? அந்த பூமி மண்ணுக்கு உயிர் இருக்குதா? அல்லேலூயா. அல்லேலூயா. நல்லா நீ புரிஞ்சுக்கணும். அவர் களிமண்ணை எடுத்து உருவாக்கினா, களிமண் வந்து அதுல தண்ணி ஊத்தி பிசைஞ்சா அதுக்கு ஒரு ஷேப்ப உருவத்தை நம்மளால கொண்டு வர முடியும். ஆனா இங்க ஆதியாகமத்தில் 7:2-7 இப்படி வேதம் சொல்லல, அவர் பூமி மண்ணினாலே. அவன் அப்ப நாம எப்படி எடுத்துக்கிறோம்? நான் எப்படி விசுவாசிக்கிறேன்னா, இப்ப பீச்சில் போய் பசங்க ஒரு உருவத்தை, ஒரு பொம்மையை, ஒரு படத்தை அந்த மண்ணில் ஷேப்பா படைக்கிறது போல இந்த ஏதேன் தோட்டத்துல கர்த்தர் அந்த மண்ணை ஒரு மனுஷனாக அவர் உருவாக்கி இருப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன மண் அது? பூமி மண். என்ன மண் அது? வெறும் உலர்ந்த மண்ணு. என்ன மண் அது? என்ன மண் அது பேரு? உலர்ந்த மண்ணு. எதுவுமே சொல்ற உலர்ந்த மண்ணு. அவன் பீச்சில் இருக்கிற மண் என்ன பண்ணது? அந்த மண் எதுக்காக உதவுமா? அவன் அந்த பசங்க கட்டுற அந்த வீடு போல கட்டுற அந்த பொம்மை மாரி பண்ற எதுக்காக உதவுமா? உதவாது. நல்லா நீ புரிஞ்சுக்கணும். என்ன பண்ணது? உலர்ந்த மண்ணு. அவன் 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 அப்ப இப்பதான் கத்த கூட பேசுற. என்ன பண்ணது பேரு? அப்ப நீ நான் யாரு? நீ நான் யாரு? நீ நான் யாரு? உலர்ந்த மண்ணு. அவன் அல்லேலூயா. உலர்ந்த மண்ணை எடுத்துதான் அதற்குள்ளே உயிரை தருகிற கைதிரிக்கத்தை பயன்படுத்த. அவன் மனிதர்கள் மிதிக்கக்கூடிய, மனிதனுடைய பாதத்துக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த உலர்ந்து போன அந்த மண்ணை எடுத்துதான் கர்த்தர் உன்னைய என்ன பண்ணாரு? என்ன பண்ணாரு? உருவாக்கினார். அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. உலர்ந்த மண்ணுக்குள்ள அவர் என்னத்தை கொடுக்கிறாரு? உலர்ந்த மண்ணை தேவனாகிய கர்த்தர் பூமி மண்ணினாலே மனுஷனை உருவாக்கினார். அவன் அவன் புரிதலையே உனக்கு எத்தனை பேருடைய வாழ்க்கை, எத்தனை பேருடைய குடும்பம் உலர்ந்து போயிருக்குது. அவன் அவன் என் வாழ்க்கையில எந்த ஒரு அற்புதத்தையும் பார்க்க முடியலாண்டவரே, நான் எவ்வளவோ முயற்சி பண்றேன், மேல வரவே முடியல, நிம்மதியே இல்லை, குடும்பத்துல சமாதானமே இல்லை, வாழ்க்கையில வருமானமே இல்லை, எனக்கு குடும்பத்துல அநேகம் பிரச்சனை, போராட்டம், வேதனை, துக்கம் தாங்க முடியல, நல்ல வேலை இல்லை, நல்ல வருமானம் இல்லை, வாழ்க்கையில வறட்சி, வெறுமையா இருக்கிறோம், எதுவுமே சொல்றது மாதிரி. அதுக்கு பேர் என்னது? உலர்ந்த மண். ஆமென். அல்லேலூயா. நீ ஒருவேளை கூச்சமா இருந்தா, ஒருவேளை யாராவது பார்ப்பாங்க அப்படின்னு நினைச்சு தேவ சமூகத்தில் அப்படி என்ன பண்ணக்கூடாது? உட்காரக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. நீ நான் யாரு? இப்போ
நீ நான் யாரு? உலர்ந்து போன மண். ஆமென் ஆமென். உலர்ந்து போன உன் வாக்கியதான், உலர்ந்து போன அந்த மண்ணை எடுத்துட்டா இத பெரிய பிரமாதமா வேதம் சொல்லுகிறது. நான் பிரமைக்கத்தக்க அதிசயமாய் கர்த்தரை உண்டாக்கின. கைதிரி கட்டமை பற்றி அல்லேலூயா. எப்படி உண்டாக்கிட்டாரு? மனுஷன் காலுக்கு இருக்கிற மண்ணு தான் நானு. மனுஷனால மிதிக்கப்படுகிறது தான் நானு. மனுஷனால புறக்கணிக்கப்படுகிறது தான் நானு. மனுஷனால தள்ளப்பட்டவன் தான் நானு. ஆமென் அல்லேலூயா. அப்படி விதிக்கப்படுகிற, தள்ளப்படுகிற, வெறுக்கப்படுகிற, உதாசீனப்படுத்தப்படுகிற, புறக்கணிக்கப்பட்ட, வேண்டாம் என்று ஒதுக்கப்பட்ட என்னையும் என் வாழ்க்கையும் என் குடும்பத்தையும் ஒருவர் கண்ணோக்கி பார்க்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. நம்முடைய உருவம் என்ன என்று அவர் அறிவார். உன் சூழ்நிலை என்ன என்பதை கர்த்தர் அறிவார். உன் குடும்ப பாரம் என்ன என்பதை கர்த்தர் அறிவார். நீ சந்திக்கிற, நீ படுகிற துன்பத்தை அவர் அறிவார். உன் பலவீனம், வியாதி அவருக்கு புரியும். உன் கடல் பாரம், பிரச்சனைகள் அவருக்கு தெரியும். உன் வாழ்க்கை சூழ்நிலைகள் அவருக்கு புரியும். அப்படிப்பட்ட உன்னைதான் கர்த்தர் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறார். அப்படிப்பட்ட உன்னைதான் கர்த்தர் சொல்றாரு, உனக்குள்ளே ஒரு புதிய ஆவியை கர்த்தர் கொண்டு தரப்படுறார். ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா. உலர்ந்து போச்சு, வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கல, நம்பின விஷயங்கள் நிறைவேறல, எல்லாம் தலைகளா மாறிச்சு. குடும்பமே தலைகளா மாறிச்சு. நெருமையாய் போயிடுச்சு வாழ்க்கை. அல்லேலூயா அல்லேலூயா. உலர்ந்து போய் எங்கெல்லாம் இருக்கிறதோ, எங்கெல்லாம் வாழ்க்கை முடக்கப்பட்டிருக்கிறதோ, எங்கெல்லாம் குடும்பத்திலே நெருக்கடி சூழ்ந்திருக்கிறதோ, எங்கெல்லாம் உன் குடும்பத்திலே சந்தோஷம் கெட்டு போய்க்கிறதோ, எங்கெல்லாம் வாழ்க்கையில சமாதானம் சிதைக்கப்பட்டிருக்கிறதோ, எங்கெல்லாம் உன் சரீரத்திலே வியாதி ஆட்கொண்டு இருக்கிறதோ, எங்கெல்லாம் குடும்பத்திலே கடன் என்ற பொருளாதார சூழ்ந்து கொண்டிருக்கிறதோ, எங்கே உலர்ந்து போய்கிறதோ அங்கே கர்த்தருடைய ஆவி வருகிறது. எதுவுமே நம்புறேன். கர்த்தருடைய ஆவி வந்தா ஒரு புதிய பலனை கட்டத்தை வரும். எதுவுமே நம்புறேன். அந்த இடத்தை பாரு, அந்த இடத்தை பாரு, அந்த சூழ்நிலை பாரு, குடும்பத்தை பாரு, வாழ்க்கை பாரு. எங்கே எங்கே உலர்ந்து போய், எங்க பிரச்சனைக்கிறதோ, எங்க நெருக்கிறதோ அங்கே கர்த்தர் வருவார். ஆமென் ஆமென் ஆமென். எதுவுமே சொல்ல வாழ்க்கை மாற போகுது. எதுவுமே சொல்ல வாழ்க்கை மாற போகுது. நான் சொல்றதுக்காக சொல்லக்கூடாது, நான் சொல்றதுக்காக சொல்லக்கூடாது. எதுவுமே சொல்ல என் வாழ்க்கை, என் வாழ்க்கை, என் வாழ்க்கை கண்டிப்பா மாறும். சொல்ல என் வாழ்க்கை கண்டிப்பா மாறும். என் பிரச்சனை கண்டிப்பா மாறும். என் கடன் கண்டிப்பா மாறும். வியாதி சுகமாகும். எதுவுமே சொல்றேன். அவே அன்பு தேவனுடைய பிள்ளை ஒரு வார்த்தையை சொல்ற பாரு, ஒண்ணுக்கு உதவாத உலர்ந்த மண்ணை தான் கர்த்தர் எடுத்தாரு. அவே 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 அவே. திரும்ப புரிச்சுக்கோ, திரும்ப புரிச்சுக்கோ. களிமண்ண சில பேர் எடுப்பான். மனுஷனுடைய அறிவு எனக்கு களிமண்ண சில பேர் எடுத்து அவ இஷ்டம் போல அது என்ன பண்ணுவாங்க, தனக்கு இஷ்டமான ஒரு உருவத்தை என்ன பண்ணாம செய்யலாம். அதை நரி ஆக்கலாம், கோழி ஆக்கலாம், கொக்காக்கலாம், புலி ஆக்கலாம், சிங்கம் ஆக்கலாம், என்ன வேணாலும் ஆக்கலாம. எதுல செய்யலாம்? களிமண்ல. மனுஷன் அவசர மனுஷன் பார்க்கிற விதமாய் நான் உன்னை பார்க்க மாட்டேன். அல்லேலூயா அல்லேலூயா. மனுஷன் பார்க்கிற விதமாக நான் என்ன பண்ண மாட்டேன், நான் பார்க்க மாட்டேன். அவருடைய பார்வை வித்தியாசமானது. எதுவுமே நம்புற, எதுவுமே நம்புற. ஒரு வார்த்தை வருது உனக்கு, மனுஷன் உன்னை பார்க்கிற மாதிரி அவர் பார்க்கல, மனுஷன் உன்னை வேற மாதிரி பார்க்கறான் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஐயோ ஒரே பொறாமை. நீ இருக்கிற இடத்துல, நீ வாழ்ற இடத்துல இருக்கிற ஜனங்கள் பொல்லாதவர்கள். அவே யாரு? பொல்லாதவர்கள். அவர்கள் உன்னுடைய முன்னேற்றத்தை பார்த்து பொறுக்க முடியாதவர்கள். உன் வளர்ச்சியை பார்த்து தாங்க முடியல அவனால. அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தை பார்த்து, கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற சமாதானத்தை பார்த்து, உன் பிள்ளைகளை நீ வாழ்ற வாழ்க்கை பார்த்து அவனால தாங்க முடியல. அவே அந்த ஒரு வார்த்தை நேற்று ஊழியர் சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு வார்த்தை, அவே 4 பேரு பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு தான் கர்த்தரை உயர்த்தி வச்சு கைத்தறிக்க. 4 பேருக்கு பொறாமைப்படுறானா அது போதும். அவே அவே. ஆனா நம்ம சுற்றில் இருந்து வாழ்கிற கூட்டம் சாதாரண கூட்டம் இல்ல. உன்னை பார்க்கிற விதமே வேற. அது நீயும் நானும் வாழக்கூடிய வாழ்க்கை வேற. உன் பார்வையை என் பார்வை வித்தியாசமானது. அவே அல்லேலூயா. வித்தியாசமானதா இல்லையா?
நீ பொறாமையோடு பார்க்க மாட்ட, நீ வன்கண்ணோட பார்க்க மாட்ட. அவன் நீ பார்க்கும்போது கெடுதல் புத்தி உனக்கு வராது, நீ பேசும்போது தூசணம் வராது, நீ பேசும்போது சபிக்க மாட்ட, நீ பேசும்போது குற்றப்படுத்த மாட்ட, நீ யாரையும் காயப்படுத்த மாட்ட, யார் சந்தோஷத்தை கெடுக்க மாட்ட. நம்முடைய பார்வை அது. ஆனா நம்ம பார்க்கிற பார்வை எப்படி? இவன் எப்போ விழுந்துருவானோ, எப்ப நாசமாயிடுவானோ, எப்ப குட்டிச்சிருவானோ, போற வழியிலே செத்துருவானோ, இப்படி பார்க்கிற கூட்டம் தான் நம்ம சுத்தி இருக்குது கூட்டம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பார்வை பார்க்கிற பார்வை வேற, நம்மை அழைத்தவன் நம்மை பார்க்கிற பார்வை வேற. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் மனுஷன் பார்க்கிறது களிமண். ஆனா படைப்பாளி ஒருவர் இருக்கிறார், சிருஷ்டிகர் இருக்கிறாரு, அவர் பார்க்கிறது எதை பார்க்கிறாரு? இப்ப நான் திரும்ப போய் சொல்றேன், களிமண்ணை பிசைக்கலாம், எடுத்துக்கலாம், பயன்படுத்தலாம், உருவாக்கலாம். ஆனா காலுக்கு இருக்கிற மண் என்ன பண்ண முடியும்? காலுக்கு இருக்கிற மண் என்ன பண்ண முடியும்? நல்ல கட்டி என்ன மண்? அது பேரு உலர்ந்த மண். உலர்ந்து போன மண்ணு அது ஒண்ணும் பண்ண முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது. மனுஷனால செய்ய முடியாததை மனுஷன் பண்ணி முயற்சி பண்ணி செய்ய முடியாததை செய்து காட்டணும். அப்படி ஆண்டவர் எதுவுமே சொல்ல, ஆண்டவரே நான் முயற்சி பண்ணி என் வாழ்க்கை மாற்ற முடியல, நான் கஷ்டப்பட்டு நான் வேலை செஞ்சு என் வாழ்க்கை மாற்ற முடியல, ஆனால் மாற்ற முடியவில்லை இருக்கிறேன். அவன் சொல்லுவோம். ஆமென். யார் மாற்றுவார் வாழ்க்கை? யார் மாற்றுவார் வாழ்க்கை? யார் மாற்றுவார் குடும்பத்தை? யார் மாற்றுவார் பிள்ளைய? யார் மாற்றுவார் கணவனை? கர்த்தர் மாற்றுவார். கைது சொல்லு, கர்த்தர் மாற்றுவார். கர்த்தர் குடும்பத்தை மாற்றுவார், கர்த்தர் கணவனை மாற்றுவார், கர்த்தர் பிள்ளையை மாற்றுவார், கர்த்தர் கணவனை மாற்றுவார், கர்த்தர் பணியை மாற்றுவார், கர்த்தர் பிள்ளைகளை மாற்றுவார், கர்த்தர் வாழ்க்கை மாற்றுவார், கர்த்தர் கலையை மாற்றுவார், வியாதி மாற்றுவார், துக்கத்தை மாற்றுவார், எல்லாம் மாற்றுவார். அது மனுஷனால முடியாது. யாரால முடியும்? யாரால முடியும்? அவருக்கு தேவை மனுஷன் பயன்படுத்துற மண் இல்ல, அவருக்கு தேவை மனுஷன் விதிக்கிற மண். அவன் மனுஷன் விதிக்கிற மண் எதுனா அது உலர்ந்த மண். அந்த மண்ணை தான் என்ன பண்றாரு? அவர் எடுத்து அது என்ன பண்றாரு? அவரு ஒரு மனுஷனாக என்ன பண்றாரு? அவரு உருவாக்கி அந்த மண்ணுக்குள்ள, அதுக்கு பேர் என்னது? அந்த மண்ணுக்கு பேர் என்னது? உலர்ந்த மண். அவன் மண்ணுக்கு பேர் என்னது? உலர்ந்த மண். உலர்ந்த மண்ணுன்னா அர்த்தம் ஒன்றத்துக்கும் உதவாத ஒரு மண்ணு, காய்ச்சி போன மண்ணு. ஆமென். என்ன மண்? அதுக்கு பேரு காய்ந்து போன மண், உலர்ந்த மண், உதவாத மண். அந்த மண்ணை தான் அவர் தேடுறாரு, அந்த மண்ணை தான் எடுத்தாரு. எடுத்து அதை என்ன பண்றாரு? அவரு மனுஷனாக உருவாக்கினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம உருவாக்கினாரு. இப்போ வாழ்க்கை கர்த்தர் உருவாக்கினாரு. யார் வாழ்க்கை உருவாக்குறாரு? யார் வாழ்க்கை உருவாக்குறாரு? ஈஸ்வர ஆண்டவரே, என் வாழ்க்கை உலர்ந்து போச்சு, என் வாழ்க்கை காய்ச்சி போச்சு, என் வாழ்க்கை பிரச்சனை அதிகமாகுது, என் வாழ்க்கையில கஷ்டம் அதிகமாகுது, என் வாழ்க்கை போராட்டம் அதிகமாகுது. நீ எப்ப சொல்றியோ அந்த வாழ்க்கை கர்த்தர் கையில் எடுக்க போறாரு. உன் வாழ்க்கை யார் எடுக்க போற? கையில கர்த்தர் கையில் எடுப்பா. ஆமென். நீ முயற்சி பண்ணிட்ட, நீ என்னென்னமோ பண்ணி பார்த்துட்ட, ஆனாலும் வாழ்க்கையை ஒரு புதிய பேர் என்ன பண்ண முடியல, பார்க்க முடியல. ஆமென். அழக வேதம் சொல்லுகிறது, மனுஷனை உருவாக்கி அப்படியே விட்டல, அப்படியே மந்திரம் பண்ணலவரு, மந்திரங்கள்லாம் பண்ணலவரு, அங்க ஏதோ ஒண்ணு பண்ணலவரு, அவர் வித்தியாசமா ஒண்ணு பண்றாரு. ஆமென், ஆமென். அவர் சொன்னார்னா அவர் கையை வச்சாலே அந்த மண் என்ன ஆயிடுறான்? கையை வச்சாலே. நான் திரும்ப சொல்றேன், 5 அப்பம் 2 மீனை கொண்டு வந்து யார் கையில கொடுக்குறாங்க? 5 அப்பம் 2 மீனை கொண்டு வந்து யார் கையில கொடுக்குறாங்க? இயேசு கையில கொடுக்குறாங்க, ஆண்டவர் கையில கொடுக்குறாங்க. ஆண்டவர் என்ன பண்ணாரு? அந்த அப்பத்தையும் மீன் எடுத்து அவரே என்ன பண்ண, ஜெபம் பண்ணி அதை ஆசீர்வதித்தாரு. அது எவ்வளவு மாறிச்சு? 5 அப்பமும் 2 மீன் எவ்வளவு மாறிச்சு? 5000 ஆண்கள், சிறு பிள்ளைகள் கணக்கில்ல, பெண்கள் கணக்கில்ல. 5000 ஆண்கள் மாத்திரம் சாப்பிட்டு, ஆண்கள் மாத்திரம் சாப்பிடல, 5000 ஆண்கள் தான் கணக்கு. கூட இருந்த பெண்கள் அதிகம், பிள்ளைகள் அதிகம், அதெல்லாம் கணக்கில்ல. அத்தனை பேருக்கும் போஷித்தார் என்றால், மீதியானதை 12 கூட எடுக்க வைத்தார் என்றால், அந்த மண்ணை அவர் தொட்டாலே அந்த மண் என்ன ஆயிட்டிருக்கலாம்? மனுஷன் ஆயிட்டிருக்கோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கண்ணத்துல கை வச்சிருக்கிற அமுதா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப நல்லா புரிஞ்சுக்கோ,
நல்ல கவனி, நல்ல கவனி. ஒரு ஆவி அதுக்குள்ள போகணும். எதுக்குள்ள போகணும்? எதுக்குள்ள போகணும்? அந்த உலர்ந்த மண்ணுக்குள்ள ஒரு ஆவி போகணும். என்ன சொல்ற? உனக்குள்ள ஒரு ஆவி வரணுட்டு. உலர்ந்து நீ தான் போயிருக்கிற. உன் வாழ்க்கை தான் பிரச்சனையா இருக்குது. உன் குடும்பத்துல தான் கஷ்டம் இருக்குது. நீ தான் வேதனைப்படுற. நீ தான் துக்கத்தோட இருக்கிற. நீ தான் நெருக்கத்தோட இருக்கிற. உன் வாழ்க்கை தான் ஒண்ணுமே இல்லை. அவன் மனுஷன் போட்டு உன்னை என்ன பண்றான்? மிதிக்கிறான். ஏதோ ஒரு கடன் பாரம் உன்னை மிதிக்குது. ஏதோ ஒரு வியாதி விலகணும் உன்னை மிதிக்குது. ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு சத்துரு, ஏதோ ஒரு எதிராளி, ஏதோ ஒரு பொருளாதாரம் உன் வாழ்க்கையை கெடுத்து கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. உன்னை மிதிக்கிற அந்த மண்ணை, அந்த உலர்ந்த மண்ணை ஒருவர் எடுத்து அதை புதிதாக உருவாக்கி அதுக்குள்ள ஒரு ஆவி அனுப்பப்படுற. எதுக்கு நம்புற? எதுக்கு நம்புற? உன் வாழ்க்கையில ஒரு ஆவி வரும். அவன் சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கிற, சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கிற, விலகிடுமா இருக்கிற, முடியாத சூழ்நிலை இருக்கிற, உனக்குள்ள கர்த்தருடைய ஆவியானவர் வருவார். எதுக்கு நம்புற? கண்ண மூடி சொல்லு, ஆண்டவரே என்னால முடியல, ஏன்னா ரொம்ப விலகிடுமா இருக்கிறேன், நான் பிரச்சனையா இருக்கிறேன், எனக்குள்ள என்னை பலப்படுத்துகிற ஒரு ஆவி வரட்டும். என் வாழ்க்கையில பல விதமான பிரச்சனை ஆண்டவரே. அவே என் வாழ்க்கையில பல விதமான பிரச்சனை, அந்த பிரச்சனை மாறக்கூடிய இடம் தான் இது. அமேன் சொல்லுவாங்க. அமேன். நேரம் முடிக்க போற பிரச்சனை, உன் பிரச்சனை மாறக்கூடிய இடம் இது. எதுவுமே நம்புற இல்ல, எதுவுமே நம்புற, எதுவுமே நம்புற. இப்படி உட்கார்ந்தா இல்ல, இங்கே விசுவாசம் அவசியம், இங்கே பக்தி வைக்க அவசியம், இங்கே கர்த்தருக்கு செவி கொடுப்பது அவசியம், இங்கே கர்த்தருக்கு நம்பிக்கை அவசியம். நீங்க சொல்லு, என் வாழ்க்கை இப்போது இங்கே என் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். என் வாழ்க்கையில ஒரு புதிய ஆவி, என் சரித்திர, என் குடும்பத்திலே ஒரு ஆவி அது வருது. அவே அவே உலர்ந்து போன அந்த மண்ணுக்குள்ள அதை அவர் ஒருவர் உருவாக்கி அவர் சொன்னார், தம்முடைய ஜீவ சுவாசத்தை அவர் நாசியிலே ஊதினார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். இப்ப அப்படியே கீழ்ப்படிவோம், அப்படியே கீழ்ப்படிவோம். ஆவியானவர் சொன்னதை கீழ்ப்படிவோம். இப்ப அப்படியே உட்கார்ந்துங்க, அப்படியே கண்ணை மூடி, கண்ணை மூடி, அப்படியே கண்ணை மூடி பார்ப்போம். அப்படியே கண்ணை மூடி. நானும் பார்க்க மாட்டேன், நீயும் பார்க்காத, யாரையும் பார்க்காத, பக்கத்துல யாரையும் பார்க்காத. அவர் வார்த்தை சொல்லுது, அவர் ஜீவ சுவாசத்தை அவர் நாசியில ஊதினார். நாசி என்பது ஒரு மூக்கு துவாரம். ஒரு மூக்குல அவர் தம்முடைய ஜீவ சுவாசத்தை அவர் ஊதினார். அந்த உலர்ந்த மண்ணுதாது, உதவாத மண்ணுதாது, ஒதுக்கப்பட்ட மண்ணுதாது, மிதிக்கப்பட்ட மண்ணுதாது, ஒண்ணுக்கு உதவாத மண்ணுதாது, கஷ்டப்படுற மண்ணுதாது, நெருக்கப்படுற மண்ணுதாது, தூக்கி வீசப்பட்ட மண்ணுதாது, வெறுமையான மண்ணுதாது, உதவாத மண்ணுதாது, மனுஷன் மிதிக்கிற மண்ணுதாது. அந்த மண்ணுக்குள்ளதான் கர்த்தர் தம்முடைய ஜீவ சுவாசத்தை ஊதினார். அல்லேலூயா. கண்ணமுடி, கண்ணமுடி, அப்படியே கண்ணமுடி. அப்படியே சொல்லு, மூக்க நீ மூச்சையிடு, மூச்சையிடு. ஆண்டவரே உம்முடைய ஜீவ சுவாசம், உம்முடைய ஆவி எனக்குள்ளே வருவதாக. மூக்கு நல்ல மூக்கு, எல்லா விதமான ஜீவ சுவாசம் உனக்குள்ளே இறங்கு. ஒரு செயல்ல மாற்றம், வாழ்க்கையில ஒரு மாற்றம், உனக்குள்ள ஒரு புதிய பலன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். அடி மூச்சு இழுத்து பாத்தியா, மூச்சு இழுத்து பாத்தியா, அடி மூச்சு இழுத்து பாரு. ஆமென். சொல்லு, மூச்சு இழுப்பாரு, இழு, மூச்சு இழு, மூச்சு இழு. எப்படி இருக்கிற மூச்சு இழுப்பாரு? இழு, மூச்சு இழு, மூச்சு இழுமா, இழு, மூச்சு இழுமா, சொல்ல. சும்மா விளையாட்டு இல்லை அது. உனக்கு தெரியும், நான் சொல்லிக்கிறேன் உனக்கு. உனக்கு நம்பி, உனக்கு ஞாபகம் இருக்குதே இல்லையோ, உனக்கு ஞாபகம் இருக்குது இல்லையோ, திரும்ப சொல்லிடுறேன் உனக்கு. உனக்கு சொன்னா நல்லது, இப்ப இந்த செய்தியில சொன்னா நல்லதுன்னு நினைக்கிறேன். ஆமே. ஆ ஆ இ ஈ யாருக்கு தெரியும்? ஆ ஆ இ ஈ யாருக்கு தெரியும்? சொல்லு. ஆ ஆ அப்புறம் இ அப்புறம் 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 முடிச்சு. இப்ப காஞா சாயத்துக்கு தெரியும், தெரியும், திரும்ப தெரியாதா? காரணம் வந்து காரணம் எல்லாம் எதுவும் கேட்கல, இருக்குதா இல்லையா? திரும்ப தெரியாதா? அப்புறம் எக்கு இங்கே திருப்பி தெரியும், இக்கு இங்க இச்சு இட்டு 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 யாருக்கு தெரியும்? திரும்ப தெரியாதா? இப்ப ஆ என்ன எழுத்து? உயிர் எழுத்து. என்னது? உயிர் எழுத்து. இப்ப இக்கு இங்க மெய் எழுத்து.
உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்ததுதான் காஞாசா உயிர் எழுத்து. இதுக்கு நீ கை தட்டணும். நீ புரிஞ்சுக்கணும். உயிர் எழுத்து அ ஆ இ ஈ, மெய் எழுத்து இக்கி இங்கு இச்சு. இப்ப உயிர் எழுத்தும் மெய் எழுத்தும் சேர்ந்தாதான் அதுக்கு என்ன பேரு? உயிர் மெய் எழுத்து. நல்லா புரிஞ்சுக்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும், கவனிக்கணும். இப்ப உயிர் எழுத்துல ஒரு வார்த்தை இருக்குது. மூச்சு இழுக்க முடியுமா? மூச்சு இது மாதிரி மூச்சு இழுக்க முடியுமா? ஈத்துதான் பாரு. மூச்சு இழுக்க முடியுமா? முடியாது. அப்ப நீ மூச்சை இழுக்கிறனா ஒரு உயிர் எழுத்து வரணும். என்ன எழுத்து? எப்படி புரிஞ்சுக்க. முதல்ல எப்பேற்பட்ட கில்லாடிக்கிறதுன்னு தெரியாது. நான் பிஷப் என்ற கூட தெரியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது ஒரு மூச்சை இழு. இந்த செய்திக்கு ஏத்த வார்த்தை இது. இது பாரு. ஏழா மூச்சை இழா. எப்படி டைப் மூச்சை இழுத்தா? ரைட். இப்ப இது உயிர் எழுத்து. இப்ப இன்னொரு எழுத்து போறேன். என்ன எழுத்து? இது உயிர் மெய் எழுத்து. இதுக்கு சூழ்ந்தது காஞாசான பேர் உயிர் மெய் எழுத்து. இப்ப இதுல ஒரு எழுத்து இருக்குது. இப்ப கா அப்படின்னு மூச்சு விட முடியுமா? கா கா கி கி என்ன மூச்சு விட முடியுமா? எந்த எழுத்து தான் மூச்சு விட முடியும்? எந்த எழுத்து தான் மூச்சு விட முடியும்? சு. என்ன எழுத்து? சொல்லு. இப்ப மூச்சு விடு. இப்ப வெயில் என்ன பண்ற? ஓடி அந்த ரெண்டு வீட்டுக்குள்ள வந்து நீ உட்காருங்க. பண்றமா இல்லையா? பண்றமா இல்லையா? இது நடக்குதா இல்லையா? என்ன எப்படி மூச்சு விடுறோம்? சூப்பர். அப்ப அந்த வெயில் தாங்க முடியாது. விட்டாதான் போகுது. இப்ப புரிஞ்சுக்க. நீ மூச்சு கொஞ்சம் எப்படி இருக்குன்னா மூச்சு உலகத்தில் இருக்கிற ஞானிகளுக்கு எல்லாம் தெரியுது. நல்லா புரிஞ்சுக்கோ. இந்த ரகசியம் யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? அங்கே படை சாற்றுகிற ஆராதனை செய்யக்கூடிய அத்தனை ஆசாரியர்களுக்கு தெரியுது. யார் ஆசாரியர்கள்? ஒரு விக்கிரக சிலைக்கு முன்னாடி இருந்து அதுக்கு ஆராதனை செய்யக்கூடிய எல்லாருக்கும் தெரியுது. நீ கவனி. முதல்ல எப்படி மூச்சு இழுக்கணும்? மூச்சு ஏழு மூச்சு ஏழு. நம்ம உலர்ந்த அந்த மண்ணுக்குள்ளதான் ஆண்டவராக இயேசு என்னத்தை கொடுத்தாரு? என்னத்தை கொடுத்தாரு? உயிரை கொடுத்தாரு. ஜீவ சுவாசத்தை ஊதினாரு. அந்த ஊதப்பட்ட அந்த காத்து அந்த உயிர் எப்படி போச்சுன்னா எப்படி இருக்கு? நம்ம அத இழு எல்லாம் இழு எல்லாம் இழு. இப்ப கேள்வி 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 எப்படி? அப்புறம் அல்லேலூயா. அப்ப யார் உயிர் உள்ள ஓடுது? யார் உயிர் உள்ள ஓடுது? ஆமென். மூச்சு எழு பாப்பா. திரும்ப மூச்சு எழு. எல்லாம் மூச்சு எடுத்து கேளு. கேளு. சு. திரும்ப சு. எப்படிதான் போகுது உயிர்? சு சு. எப்படிதான் நீ உயிர் விட்டுக்கிற? எப்படிதான் வாழ் நினைக்கிற? இத சொன்னா புரியுமா? அதான் ஒரு இடத்துல சொன்ன நானு. விருப்பம் இருந்தா இந்த மூச்சு காத்தை இழுத்து விடு. ஐயோ எனக்கு இந்த ஆண்டவர் பிடிக்காது, எனக்கு இந்த இயேசு கிறிஸ்து பிடிக்காது, அவர் கொடுத்த உயிர் தான் எனக்குள்ள ஓடுதா, ஒரு நாள் எனக்கு தெரியாம போச்சு அப்படின்னு இந்த மூச்சு என்ன பண்றீங்க? நீ உற்று மூச்சு என்ன பண்ற? உற்று. இந்த உயிர் உனக்கு வேணாம். ஆமென். அல்லேலூயா. நீ ஈக்கெல்லாம் மூச்சு இழுக்க முடியாது. இக்கீங்கன்னா மூச்சு விட முடியாது. நீ மூச்சை இழுத்தாலே ஏன் தான் இழுக்கணும். நீ மூச்சை விட்டாலே சூழ்ந்தா விடணும். உனக்கு பிடிக்குதோ பிடிக்கோ, பிடிக்கலாம் விட்டுரு. பிடிக்கல விட்டுரு. ஆமென். ஆமென். அப்ப அதான் சொன்னாரு. உலர்ந்த அந்த மண்ணை எடுத்து மூச்சு. ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம். உலர்ந்த அந்த மண்ணை எடுத்து கர்த்தர் மனுஷனை உருவாக்கி அவனுக்கு என்ன பண்ணாரு? ஜீவ சுவாசத்தை அவன் நாசியில ஊதினார். ஊதின உடனே அவருடைய ஜீவன் அந்த மண்ணுக்குள்ள போன உடனே ஒன்னுக்கு உதவாத உலர்ந்த மண்ணு, மிதிக்கப்பட்ட மண்ணு என்ன ஆயிடுச்சு? ஒரு புதிய வேலை வந்துச்சு. கைத்துல ஒரு புதிய ஜீவன் வந்துச்சு. வாழ்க்கை மாறுது, பிரச்சனை மாறுது, நிலைமை மாறுது, சூழ்நிலை மாறுது. அதே அது வரைக்கும் மண்ணு, உதவாத மண்ணு, அவருடைய ஜீவ சுவாசம் வந்த உடனே அது என்னவா மாறுது? மனுஷனா மாத்த உயிர் வந்துச்சு. அவே அவே அவே. இப்ப வாழ்க்கை என்ன வரணும்? வாழ்க்கை என்ன வரணும்?
உனக்குள்ள திரும்ப வாழ்க்கை என்ன வரணும்? கர்த்தருடைய ஆவி வரணும். வாழ்க்கை என்ன வரணும்? கர்த்தருடைய ஆவி. உனக்குள்ள என்ன வரணும்? உனக்குள்ள என்ன வரணும்? கர்த்தருடைய ஆவி வரணும். ஆவி எது? ஆவி எது? வார்த்தை. இந்த வார்த்தை உனக்குள்ள வந்துச்சுன்னா, இந்த வார்த்தையை நம்பினா, இந்த சத்தியத்தை நம்பினா, இந்த வார்த்தையின் அபிஷேகம் உனக்குள்ள இறங்கிச்சுன்னா, உலர்ந்து போன வெறுமையான ஒதுக்கப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட ஒண்ணுக்கு உதவாத இந்த மண்ணை கட்ட ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ள வாழ்ந்து வருது. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. உலர்ந்து போன எந்த வாழ்க்கையை உருவாக்கிடும் நல்ல தெய்வமே, உலர்ந்து போன எந்த வாழ்க்கையை உருவாக்கிடும் நல்ல தெய்வமே, தெய்வம் கட்டுவி தேசத்தில் உயர்த்துவி, தெய்வம் கட்டுவி தேசத்தில் நாட்டுவி, வெட்கப்பட்டு போவதில்லையே, நான் வெட்கப்பட்டு போவதில்லையே, நாமே வெட்கப்பட்டு போவதில்லையே, நான் வெட்கப்பட்டு போவதில்லையே. என் வாழ்வும் நீரே, என் பலமும் நீரே, என் மூச்சும் நீரே, என் பேச்சும் நீரே, என் வாழ்வும் நீரே, என் பலமும் நீரே, என் மூச்சும் நீரே, என் பேச்சும் நீரே, நான் உம்மை நம்பியே வாழ்கிறேன், நான் உம்மை நோக்கியே பார்க்கிறேன், நான் உம்மை நம்பியே வாழ்கிறேன், நான் உம்மை நோக்கியே பார்க்கிறேன். உலர்ந்து போன அந்த மண்ணுக்குள்ள அவர் ஜீவ சுவாசத்தை ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்மாவானான். ஆமென், அல்லேலூயா. அப்ப மண் இப்ப என்ன ஆயிடுச்சு? மண் என்ன ஆயிடுச்சு? மனுஷனா மாறிடுச்சு. அல்லேலூயா. இப்ப சொல்லு, மண்ணு நானு, கர்த்தர் என்ன மாத்திட்டாரு. பிரச்சனையோடு இருந்த என்ன கர்த்தர் மாத்திட்டாரு. விளவெடுத்தோடு இருந்த என்ன கர்த்தர் மாத்திட்டாரு. கண்ணீரோடு இருந்த என்னை கர்த்தர் மாத்திட்டாரு. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல எல்லா கர்த்தரை நீ நம்பினா, நீ நம்பினா கர்த்தர் கிரியை செய்வார். ஆமென், 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 ஆமென். உன் நம்பிக்கை தான். உலர்ந்து போன என் வாழ்க்கையை என்ன பண்றாரு கர்த்தர்? ஒரு புதிய ஜீவனை தந்து என்னை திரும்ப என்ன பண்றாரு? அவர் கட்டி எழுப்பினார். ஆமென். வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை காணும்படி கர்த்தர் கிருபை செய்வார். தேவன் நம்மோடு கொடுத்து நம்மை நடத்துவார். இது காணிக்கை.